பீகார் தேர்தல் கவுத்து விட்டுருச்சு அவங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ரிஸ்க்கை விஜய் எடுக்க மாட்டார். ஒரு ஜெயிச்ச கட்சியோட நீங்கள் ஜெயிக்க தேர்றது வேற, அதுவே தோற்று போய் நிற்கிது. அதோட விஜய் சேர்ந்து என்ன லாபம் அவருக்கு? அதனால் பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் அவர்களுடைய சில பதிலும் கூட அவர் அப்பப்போ நடந்துக்கிற ஒரு விஷயமும் இன்னும் இந்த ஹீரோயிசமாக அப்படியே வச்சிருக்கிறாரு அப்படின்றதான் மற்ற எதிர் அணியினர் சிலர் வந்து அவர் மேலமா குற்றச்சாட்டோ இல்லை ஒரு புகாரை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இவருடைய அடுத்த ஒரு லிஸ்ட்ல இப்போ வேற யாருக்கெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்கறது, அதே மாதிரி சில பேர் இல்லை அவருக்கு வந்து ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது, எப்படி அவர் இவ்வளோ விஷயங்களை வந்து யோசிக்கிறாரு அப்படின்ற ஒரு அடிப்படையிலேருந்து அந்த கேள்வி கேட்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க கவுன்சிலர் இல்லைன்னா வர்ற தேர்தலில் நின்று கவுன்சிலர் எம்எல்ஏக்கள் வராங்க வரல, அது ரெண்டாவது விஷயம். தேர்தலை அவர் ஃபேஸ் பண்ண போகிறாரு, அவருடைய சதவீதம் எத்தனைங்கிறது இங்கே காமிக்க தான் போகிறாரு. அவர் இது வரைக்கும் ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ளலை, அதனால் கவுன்சிலர் இல்லை. ஒருவேளை அவர் வந்து இந்த பஞ்சாயத்து தேர்தலில் நின்று இருந்தா தாவேக்கா நிற்கிதுங்க, பஞ்சாயத்து தேர்தலில் இவ்வளோ பேரை நிற்க வைக்கிது அப்படின்னா அதில் வந்து கவுன்சிலர் இல்லைன்னா நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்கு. சரி, போட்டிக்கே வராத ஒரு ஆள்கிட்ட நீ எப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது எப்படின்னு? இனிமேல் தான் அவர் போட்டியவே சந்திக்க போகிறார். வர்ற தேர்தல் 2026 தேர்தலில் அவர் ஒன்றும் கணிசமாக எம்எல்ஏக்கள் வரல அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் உட்காந்து விமர்சனம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே விமர்சனம் பண்ணுறதுங்கிறது சும்மா அரசியலுக்காக பேசுறது தான். ஏதாவது ஒன்று பேசணுங்கிறதுக்காக பேசுறது, அது அவங்களுக்கும் தெரியும்ல. அப்போ விவரம் தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டார். விவரம் தெரிஞ்ச அரசியல்வாதி தான் அவர், விவரம் தெரியாதவரெல்லாம் கிடையாது, விவரம் தெரிஞ்சவர் தான். அரசியலில் இப்படி கேட்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ SIR இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய லெவல்ல ஒரு விஷயங்கள் பூமி எடுத்திருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? ஆனால் நிறைய பேருக்கு வந்து இதில் திருத்தம் இருக்கிறதோ இல்லை அவங்களுக்கான அந்த சில வாக்குகள் கூட இவங்க அதாவது என்ன இத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, பட் இந்த SIR அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இது எதனால இந்த பாதிப்பு? ஏன்னா நான் இது போன வருஷம் நான் கடைசி ஓட்டு கூட நான் போட்டேன், இந்த வருஷம் எனக்கு அது சம்மந்தமாக எனக்கு லிஸ்ட் வரல, அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் சொல்லி கேள்விப்படுறோம். அதை பற்றி உங்களுக்கு இல்லைங்க, அது ஒரு பெரிய நெருக்கடி தான் இங்கே கொடுக்குது. என்னென்னா இப்போ தேர்தல் அட்டவணையில் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இப்போ செத்து போன ஒரு வாக்கையே 10 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ அவர் செத்து பல வருஷம் இருக்கனால ஒரு ஓட்டு அப்படியே இருக்கும், இங்கே யாரோ வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது வரமுறைக்குள் கொண்டு வருவதுங்கிறது சரிதான். ஆனால் ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 6,35,00,000 பேர் வாக்காளர்கள்ட்ட நீங்கள் அந்த பேப்பரை கொடுத்து நீங்கள் சைன் பண்ணி வாங்கணும், அவங்க ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். இதை வந்து 3 மாதத்துக்குள்ளே எப்படி பண்ண முடியும்னு தெரியல. சரி ரைட், அந்த 6,35,00,000 அந்த அப்ளிகேஷன்ஸை எப்படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவீங்க? நீங்கள் அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? அப்படி மொத்தமாக தூக்கி எறிஞ்சிருவீங்களா அல்லது உட்காந்து ஒன்று பார்ப்பீங்களாங்கிறதுக்கு கிளாரிட்டி இல்லை. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் இந்த அப்ளிகேஷனை வாங்கி ஃபில்லப் பண்ணுறதுக்கே நம்ம ஒரு 6 மாதம் கோர்ஸுக்கு போகணும் போடுது. அவ்வளோ காம்ப்ளிகேஷனான கேள்விகள்லாம் அதில் கேட்டிருக்காங்க. உங்கள் அப்பா எங்கே ஓட்டு போட்டார் 2020 22 உங்கள் அப்பா எங்கே ஓட்டு போட்டாருன்னா 2022 ஓகே, அதுக்கு முன்னாடி வருஷம் எங்கே போட்டாருன்னா நமக்கு என்ன தெரியும்? அவர் உயிரோட இருந்தால் போச்சு. இல்லை, நம்மளே இப்போ சென்னையில் இருக்கிற வாழ்க்கையில் சென்னையோ அல்லது மற்ற யாராக இருக்கட்டும், இந்த நகர வாழ்க்கையோ கிராம வாழ்க்கையோ அவங்கவுங்க இடம்பெயர்தல்ங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நேற்று மாம்பழத்தில் இருப்போம், நாளைக்கு தண்டையார்பேட்டையில் இருப்போம், அதுக்கு மறுநாள் கிண்டியில் இருப்போம். நம்ம எங்கே போவோம்? நம்ம எங்கே வாடகை கம்மியாக இருக்கோ அங்கங்கே ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்போம். நீ போன தடவை எங்கே போட்ட, அதுக்கு முந்தாடதை எங்கே போட்ட, அதுக்கு முன்னாடி எங்கே போட்டேன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ நீங்கள் அதை குறிக்கிறது, இதெல்லாம் சிக்கல் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷனான விஷயங்களை உள்ளே வச்சு இப்போ நீங்கள் போய் பாருங்கள் சோசியல் மீடியாவில் இந்த SIR ஃபில்லப் பண்ணுவது எப்படின்னு வீடியோக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவே லட்சக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ 1,00,000 பேர் உட்காந்து அதை பார்க்குறாங்கன்னா தெரியாமல் தானே உட்காந்து பார்க்குறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி மக்களை குழப்பி அடித்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 1 கோடி வாக்காளர்களை திட்டமிட்டு நீக்கிடுவாங்க. அது நடக்குதா இல்லையா பாருங்க. உங்களுக்கும் எனக்குமே ஓட்டு இருக்குமான்னு தெரியல. நானும் இப்போ காலிலேருந்து ஃபோன் பண்ணி கத்திட்டு இருக்கேன், ஐயோ என்னையா இது அனுப்புங்க அதை அனுப்புனீங்க, இந்த பேப்பரை இன்னும் கொண்டு வந்து கொடுக்கலையே SIR பேப்பரை அப்படின்னா, சார் நாளைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஓட்டு இருக்குமானே நமக்கு தெரில, அப்படி இருக்கு நிலைமை. எனக்கு தெரிஞ்சு 1 கோடி வாக்கு அடிச்சு காலி பண்ணுவாங்க. இல்ல இப்ப இவங்களுக்கு எல்லாமே வந்து அது கேன்சலே ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்களுக்கு அடுத்த ஒரு
இப்போ உங்களுக்கு இந்த வாக்கு வங்கி எல்லாம் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2026 தேர்தலே நான் கணக்குல வைக்காம நான் பேசுறேன். அடுத்த விஷயத்துல நடக்கும் பொழுது இவங்க எல்லாம் எப்படி திருப்பி மறுபடியும் ஃபார்ம் வாங்கி அதை ஃபில் பண்ணி தன்னை ஜெனரேட் பண்ணிப்பாங்களா? அது பண்ணணும். அது உங்களுக்கு தேர்தல் ஆணையம் இது வெப்சைட் இருக்கு. நீங்க அதுக்குள்ள போய் அப்ளை பண்ணணும். அது நீங்க எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ அவங்க வரையறைக்குள்ள கொண்டு வராங்கல்ல, இதுக்குள்ள நாம வர்றதுக்கு என்ன வழின்னா அது அவ்வளவு ஈஸியா இல்லை. அதுல ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ நகரத்துல இருக்கிறோம், நம்ம ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், இதை நமக்கே தெரியல. இன்னும் கிராமப்புறங்களில் போய் ஒன்றுமே படிக்காதவங்க அவங்க அதுக்குள்ளே வந்து எப்படி இதெல்லாம் செய்வாங்கன்னு நமக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அதுதான் இப்போ அதுவும் வந்து விஜய் கட்சிக்கு பெரிய பிரச்சனையாக மாறுமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதில் எல்லாம் முதல் வாக்காளர்கள் வராங்க. இப்போ இவங்க ஃபில்லப் பண்ணுறது இன்னும் சிக்கலாகும். இன்னொன்று அவன்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக போய் நின்று நான் இதை ஃபில்லப் பண்ணி கொடுப்பேன்னு நிற்கிற பசங்கள்லாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை. அது ஒரு பரீட்சை எழுதுகிற மாதிரி பார்ப்பான். ஐயே என்னடா இவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, இதுக்கு எதுக்கு போடணும்னு போயிட்டான்னு வைங்க. அப்போ அவருக்கு பெரிய பிரச்சனையாக மாறுது. இப்போ அவர் நம்புறதே இந்த 18 வயசுலேருந்து 24 வயசு இருக்கிற பசங்க தான். இப்போ இவங்க வந்து என்னடா இதுக்குள்ளே இவ்வளோ தலைவலி இருக்கா, அப்புறம் எதுக்கு நம்ம ஓட்டு போடணும், சும்மா அண்ணன் வாழ்க்கைன்னு கத்திட்டு அப்படியே போயிடுவோன்ட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறத தாண்டி நம்முடைய கட்சிக்காரர்கள் கூட நின்று பாருங்கன்றார். திமுகலாம் ஆளை போட்டாங்க அங்கங்கே, நீங்கள் கூடவே போங்க, ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகிடக்கூடாது பார்த்துங்கன்றாங்க. இப்போ எல்லா கட்சியும் அவங்க ஆட்களை கூடவே அனுப்பி யாரும் மிஸ் ஆயிராம பார்த்துக்கிட்டா தப்பிச்சோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. எனக்கு பெரிய பயம் என்னன்னா, விஜய் கட்சியில ஒரு பெரிய அளவு கூட்டத்தை அடிச்சு காலி பண்ணுவாங்க. ஓகே. அப்போ இதுக்கு இன்னும் மெனக்கிடணும். பார்ப்போம் இன்னும் அடுத்த அப்டேட் என்ன கிடைக்குது அப்படின்றது. அப்புறம் வந்துட்டு பிக் பாஸோட ஒரு விஷயம் சார். பிக் பாஸுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவங்க கூட ஏதோ வேற ஏதாவது புது ப்ராஜெக்டை பத்தி ஏதோ ஒரு விஷயம், அண்ட் லிஜோமோல் அவங்களோட வந்து அவர் நடிக்க போறாரு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இந்த தகவலை வந்து இப்ப பேசுறதோட அப்புறம் பேசிக்கலாம். பட் இப்போ பிக் பாஸ்ல வந்து இவர் விஜய் சேதுபதி அவர் பண்ற விஷயங்களே வந்து இவர் அதாவது என்னன்னா உள்ள நடக்கிற ஆட்டிடியூடை காட்டணும், இவர் பண்ற ஆட்டிடியூடு தான் தாங்க முடியலன்ற மாதிரி சோசியல் மீடியால போடுறாங்க கொட்டை எழுத்துல. அங்க என்ன நடந்துச்சு, உண்மையிலேயே அவர் மாற போறாரா? இல்லைங்க, விஜய் சேதுபதியை மாற்ற மாட்டாங்க. நான் கூட ஆரம்பத்தில் வந்து அவர் இந்த ஹோஸ்டிங் பண்ணும்போது கமல் அளவுக்கு இல்லையெல்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ அண்மை காலமாக அவர் ஹேண்டில் பண்ணுற விதமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ அந்த அவங்கள வந்து ஆரம்பத்தில் கண்டிக்காமல் விட்டுட்டாரே தவிர, கரெக்டாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிடுறாரு. நீ பண்ண தப்பு, இது தப்பு, அது தப்புன்னு கரெக்டாக நேருக்கு நேர் சொல்கிறாரு. ரொம்ப கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. ஆனாலும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற ஆபாசம் இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். இதற்கு விஜய் சேதுபதி வந்து பெருமளவு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வேல்முருகன் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் மகளிர்லாம் கூப்பிட்டு போய் அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணியிருக்காரு. கெடு விதிச்சுட்டு வந்திருக்காரு. இவ்வளவு நாளுக்குள்ளே நீங்கள் பிக் பாஸை நிறுத்தணும், இல்லைனா எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும்ட்டு. இப்போ அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட்டுக்கிட்ட வெளியில் அது மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குமா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஆபாசமாக பேசாதீங்க, ஆபாசமாக நடந்துக்காதீங்க அப்படின்லாம் இவங்க எடுத்து சொல்லி அதை நெறியோடு நடத்தணும். ஏன்னா இப்போ அரசியல்வாதிகள் எதிர்ப்புங்கிறது இப்போ தான் ரொம்ப அக்ரெசிவாக வருது. இதுக்கு முன்னாடி யாரோ சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி அங்கன்ட்டு போயிருப்பாங்க, கடந்து போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கே போய் ஒரு மறியல் கிட்டத்தட்ட ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி அவர் நடத்துகிறாருங்கும்போது அதை உள்ளே பூந்து அடிப்போன்னே சொல்கிறாரு. அதற்கெல்லாம் இடம் கொடுக்காத அளவுக்கு சரி காவல்துறை இருக்குது, அதை விட்டுற மாட்டாங்கன்னு வைங்க. ஏன்னா இங்கே நிகழ்ச்சி நடத்துவதற்கு எல்லா உரிமையும் யாருக்கும் இருக்குது. ஆனாலும் இவர் வந்து நம்முடைய கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்வதில் பல நியாயங்கள் இருக்குது. அப்போ அவங்க சம்மந்தப்பட்டவங்க உட்காந்து பேசி சரி பண்ணணும். அதற்கு விஜய் சேதுபதி ஒரு முயற்சி எடுக்கணும். ஏன்னா அவர் கையில் கிடையாது, அவர் வந்து தொகுப்பாளர் மட்டும்தான். அவருக்கு நிகழ்ச்சியை தயாரித்து கொடுக்குறது வேற ஒரு குரூப். நீங்கள் இன்னைக்கு இதை தான் பேசணும்னா அவருக்கு ஸ்கிரிப்டே கொடுக்குறவங்க வேற ஒருத்தர். ஸோ அப்போ அவர் வந்து அதை எந்த முடிவும் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, விஜய் சேதுபதி மீது மட்டுமே பழியை போடாமல் அந்த பழியை மொத்த பேர் மேலேயும் போட்டு சரி பண்ணுற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்து சீமான் அவர்களுக்கும் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கும் நடந்த ஒரு விஷயம். பட் ஏன் அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் காஞ்சனாவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டுக்காக என்ன விஷயங்கள் இங்கே பேசினாங்க, ஸோ எதனால சீமான் அவருக்கும் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு. ஒரு காணொலி ஒன்று ஓடிட்டு இருக்கு, எனக்கு தெரிந்து அது வந்து பழைய காணொலி, இப்போ உள்ளது இல்லை. சரி, சீமான் வந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்க வர்றான்னு சொல்லும் பொழுது எப்படி வந்து ஒரு கன்னடன் மராட்டியன் இங்கே வந்து கட்சி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சீமான் குரல் எழுப்பினார். நீங்கள் வந்து தமிழன் இல்லைன்னு எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறீங்க அப்படின்னு லாரன்ஸ் வந்து அப்போ விமர்சனம் பண்ணார். லாரன்ஸ் வந்து ரஜினியினுடைய தீவிரமான பக்தர். அவர் ரஜினிக்கு ஒன்றுன்னா அவர் கேட்பார். ஸோ அன்னைக்கு அவர் பேசுனது இன்னைக்கு எடுத்து போட்டு
சரி சுத்திட்டு இருக்கு. ஓகே ஓகே யுவன் சங்கர் ராஜா அப்புறம் வந்து ஜிவி பிரகாஷ். ஸோ இந்த 2 பேருக்கு ஒரு ஓட்டு வங்கி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத இது வந்து கேள்வியா நான் வந்து ஆரம்பிச்சது. ஆனா அவருக்கு வந்து விஷயம் என்னன்னா, இவருக்கும் ஒரு 100வது படம், இவருக்கும் ஒரு 100வது படமுக்கான விஷயம். பட் இத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு இசை புரட்சியா நீங்க பார்க்குறீங்களா எப்படி? இல்ல 2 பேரையும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. 2 பேருமே இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துல ரொம்ப முக்கியமான இசையமைப்பாளர்கள் தான். யுவனுக்கு ஒரு ஸ்டைல்னா, ஜிவி பிரகாஷ்க்கு இன்னொரு ஸ்டைலு. என்னன்னா, இப்ப அவங்க 2 பேருக்குமான உயரம், அந்த இடத்த அவங்க அடையலையோன்னு எனக்கு தோணுது. அதுக்கு அவங்க எல்லா வகையிலும் தகுதியானவர். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒரு அனிருத்துக்கோ ஒரு ரஹ்மான் வேற, அவர் வந்து இளையராஜா ரஹ்மான் அப்படி போயிடும். ஒரு அனிருத்துக்கு இருக்கிற ஒரு ஒரு பரபரப்பு, ஒரு ஃபேன் கூட்டம் ஏன் ஜிவி பிரகாஷ்க்கும் இவனுக்கு இல்லைங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அனிருத்தோடு ஒப்பிடும்போது இவங்க 2 பேரும் ரொம்ப பெட்டர். ஆனாலும் அனிருத் இசையை கேட்க தான் இங்கே ஒரு பெரிய பெரிய கூட்டம் இருக்குது. இந்த சந்தேகம் நமக்கும் இருக்குது. அதுக்காக இவங்களுடைய ஸ்டைலை மாற்றிக்கிட்டு அனிருத் மாதிரி இசையமைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு கேட்பாங்க, அதுக்கப்புறம் அது மறைஞ்சி வேற ஒருத்தர் வருவார். பட் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கும் இன்னொரு 50 வருஷம் ஆனாலும் கேட்கலாம். ஸோ அப்படி வந்து மெலடியை போட்டு நிரப்பி வச்சுருக்குறாங்க. ரொம்ப அற்புதமான பாடல்கள்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் அனிருத்தை போய் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நீங்கள் லிஸ்ட்டில் எடுக்கவே முடியாது. எல்லாமே இறைச்சலாகவும் கூச்சலாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தங்குன்னு குதித்து சந்தோஷப்படலாமே தவிர, அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு கேட்டிங்கன்னா ஐயா இது பாட்டான்னு தோணும். ஸோ அதுதான். பட் ஜிவி பிரகாஷ்க்கோ இவனுக்கோ அப்படி கிடையாது. இங்கே அது மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்கள நம்ம ஏன் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும்? இவரும் சிறப்பானவர், அவரும் சிறப்பானவர். அப்போ அவங்களுடைய நட்புக்குள்ளர ஒரு நல்ல ஒரு அவங்க 2 பேருக்குள்ள நட்பு இருக்கான்னு நமக்கு தெரியாது. சரி, தனித்தனியாக சிறந்த இசையமைப்பாளர். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் சார், இப்போ வந்து நம்ம சினிமாவில் பல விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு இறப்பு, அந்த இறப்பை பற்றி நம்ம பேசக்கூடிய சூழல். அந்த அந்த இறப்புன்றது என்னன்னா, இங்கே வந்து சினிமாக்குள்ளே தான் எல்லாமே வந்து நல்லதும் இங்கே அதிகமாக இருக்குது, கெட்டது அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் பேச்சு. இப்போ சமீபத்தில் அபினவ் வந்து இறந்துட்டார் இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்து ரோபோ சங்கரோடைய இழப்பு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு, மனிதன் செய்யக்கூடிய தவறுனால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது பொதுவான ஒரு விஷயம் தான். பட் ஏன் நடிகனுக்கு, இந்த அபினவுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது? இதை வந்து பாலா தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றத இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லைங்க, இங்கே இந்த தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது ஒவ்வொரு முறை இங்கே முன்னாடி யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சு அவர் என்னவானாருங்கிறத பார்த்துட்டே இருக்கோம். ஆனாலும் பின்னால் வர்றவங்க அதை வந்து அந்த தவறை செய்யாமல் இருக்காங்களான்னா இல்லை. ஏன்னா சினிமா வந்து அப்படி எல்லாத்தையுமே தங்கத்தட்டில் வச்சு உங்கள் கண்ணுக்கு எதுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அது வேண்டான்னு துணிச்சலாக இருக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ அப்படி தான் சினிமா. பொதுவாக மற்ற துறைகளில் இருப்பதை விட சினிமாவில் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குதுன்னா, இங்கே நிறையா ஈஸியாக கிடச்சிரும் எல்லாமே. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இன்னும் ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண படத்தில் நீங்கள் நடித்து ஓரளவுக்கு பிரபலம் ஆகிட்டீங்கன்னா, அந்த பிரபலத்தையும் ஒரு பாஸ்போர்ட்டையும் வச்சு நீங்கள் உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்துடலாம். ஒன்றும் இல்லை, இப்போ வாட்டர் மில்லன்னு ஒருத்தர் வந்தார். அவர் யார், அவருடைய நடிப்பு என்ன, அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது தெரியாது. ஆனால் உலகம் முழுக்க அவரை கூப்பிட்டு போய் சுற்றி காமிச்சு ஹெலிகாப்டர்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. பெரிய விஷயம் சார். இப்படி ஒரு கூட்டம் இங்கே இருக்கும் பொழுது சினிமாக்காரர்களுக்கான இமேஜுங்கிறது யோசிச்சு பாருங்கள், எங்கேயோ இருக்குது. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் போது வாங்கி உள்ளே இறக்கிட்டிங்கன்னா அது வயிற்றுல போய் ஒரு வேலையை பார்க்கும். ஸோ அதுதான் வந்து இவங்க 2 பேர் விஷயத்தில் நடந்தது. பட்டு அவங்கவுங்க சூழ்நிலை, மன இறுக்கம், அதுக்கு ஒரே மருந்து இதுதான் நினச்சிருக்கலாம். இந்த மாதிரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா தான் நியாயமாக சரியான்னு நமக்கு தெரியும். பட் பொதுவாக நம்ம பார்க்கும்பொழுது முடிந்த அளவுக்கு ஒன்று நமக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக அதில் உளுந்து புரளாமல் அப்படி ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணுற அளவுக்கு மனதிடம் இருந்தால் போதும், நீங்கள் வாழ்ந்துடலாம். அதே மாதிரி இப்போ அவருக்கான ஒரு விஷயங்கள்ல இறுதி ஊர்வலத்தில் கூட யாருமே இல்லை. ஏன் ஒரு 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 நடிகனுக்கு இவனை சார்ந்து யாராவது ஒரு நட்பு வட்டாரங்கள் இருக்கும், அவங்க கூட ஏன் அங்கே இல்லை அப்படின்றதான் ஒரு வருத்தமாக அந்த இடத்துல பார்த்தாங்க. இல்லைங்க, அது நம்ம சொல்ல முடியாது இல்லை. அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவர் யாரோட என்னவா பழகினாருலாம் நமக்கு தெரியாது. அவரோடு வந்து நிற்கணுங்கிறது நமக்கு ஒரு அவசியம் இருக்குன்னா போய் நிற்க போகிறாங்க. அவரால் அவர்களுக்கு என்ன லாபம் அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்க காயப்பட்டிருக்கலாம், தெரியாதில்லை, நமக்கு எதுவுமே தெரியாதில்லை. ஸோ அதனால் அதை விமர்சனம் பண்ணுறது சரியாக இருக்காது. தெரியாத ஒரு விஷயத்தை பேசுவது எப்போவுமே சரியில்லை. இப்போ இந்த வரக்கூடிய படங்களில் கூட இப்போ எல்லைக்கோட அப்டேட் என்னவா இருக்குது?
இந்த படத்தை வந்து என்ன மாதிரி விஷயங்கள்ல ஜேர்னர்ல எடுத்துட்டு போறதுக்காக ரெடியா இருக்காங்க? எல்லைக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த படம் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். பட் கேள்விப்படுகிற தகவல் அந்த படம் தொடர்பான அந்த டீசர்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 2040 சென்னை எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறாங்க. நமக்கு கேட்கும்போதே நல்லா இருக்குது. அடடா எப்படி இருக்கும், தண்டையார்பேட்டை எப்படி இருக்கும், சிந்தாதிரிப்பேட்டை எப்படி இருக்கும், கலங்கரை விளக்கம் எப்படி இருக்கும், மவுண்ட் ரோடு எப்படி இருக்கும், நிறையா கேள்விகள் நமக்குள்ளேயே வரும்ல. அப்போல்லாம் அந்த பைக் இருக்குமா, அவ்வளோ டிராஃபிக் இருக்குமா, கார் இருக்குமா அப்படின்லாம். நான் 87லலாம் சென்னைக்கு வரும்பொழுது பெரும்பாலும் வந்து சைக்கிளில் போவாங்க, கொஞ்சம் பைக்குகள் இருக்கும், கொஞ்சம் கார்கள் இருக்கும். அப்படி தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து பைக்கு கொஞ்சம் குறைஞ்சி கார் நிறையா வந்துடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நான் வந்து 4 ஸ்டோர் எஸ்டேட்லேருந்து நுங்கம்பாக்கத்துக்கு பைக்கில் வர்றதுக்கு 8 நிமிஷத்தில் வந்துடுவேன். இடையில ஒரே ஒரு சிக்கல் தான். இன்றைக்கி 3/4 மணி நேரம் ஆகுது பைக்கில் வர்றதுக்கே. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு டிராஃபிக். அப்போ நம்ம அந்த கடந்த காலத்துக்கு போய் மனசு ஆசைப்படுது. அப்படி ஒரு மெட்ராஸை பார்த்தா எப்படிரா இருக்கும்னு. இவங்க இன்னொரு 40 வருஷம் கழிச்சு ஒரு மெட்ராஸை நம்ம காமிக்கிறோம். 2040 சாரி, இன்னும் 15 வருஷம் கழிச்சு அப்படின்னு ஒரு மெட்ராஸை கிரியேட் பண்ணுறாங்க. அதுவும் ஆசையாக தானே இருக்குது. 15 வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும். நிச்சயமா. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னதான் சிஜியில் பண்ணால் கூட மனசு வந்து சிஜி தான் சொன்னால் கூட இது நம்ம மெட்ராஸ் பாடுறா எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்பயாவது இந்த குண்டு குழி இல்லாத ஒரு மெட்ராஸை காமிங்கப்பாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக குண்டு குழியும் தான் பார்க்குறேன். எல்லா தெருவையும் தோண்டிகிட்டே இருக்காங்க இந்த 20 வருஷமாக. இந்த கட்சி வந்தாலும் தோண்டுது, அந்த கட்சி வந்தாலும் தோண்டுது. 2040 வேற ஏதாவது ஒரு ஆட்சி வந்து எப்பா தோண்டின வரைக்கும் போதும் விட்டுருங்கடா சாமி. ஓகே, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லா விஷயமும் நடக்கட்டும். ஸோ ரொம்ப சிறப்பு சார். இந்த வாரம் ரொம்ப கலகலப்பாக போச்சு. ரொம்ப நன்றி. நன்றி.